நான் என்ன பண்ணா சூப்பராக வலிக்கும் கையிலாக கொடுக்கும். எவ்வளோடா? 25,000 ரூபா. எவ்வளோ? 25,000 ரூபா. ஏய் வாங்கடா. நான் ப்ளீஸ்ண்ணா. ஏய் வாங்கடா. சொறி பிடிச்ச நாள் எடுத்து வந்துட்டு 25,000 ரூபா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. தம்பி முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. நீதான் இவனுக்கு ஆண்டவரா? பேண்டவராக்கிறடா. ஆர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும். இங்க எவனா இழிச்சா போய் மாட்டுவான். வழக்கம் போல அவனா செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல நானே கேக்குறேன். அப்பா நெஞ்சில குத்துனா உடனே செத்துருவானா? நான் கழுத்துல குத்தவா? நீ பேசி செத்துருவான். இந்த ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ. Okay, so I was lying there with my legs wide apart and then he told me, உன் பேர் சந்திரனா? டாக்டர் ராயப்பா நம்மள இப்படி பார்த்தா ஒண்ணு என்ன என்கவுண்டர் பண்ணிடுவாரு, இல்ல உங்களை டைவர்ஸ் பண்ணிடுவாரு. ஹலோ புண்டமானே, நறுக்கி எறிஞ்சு புடுவேண்டி. எவேண்டா கிழவனுக்கு எனக்கு கல்யாண வீடியோ போட்டிருக்குது. நறுக்கி எறிஞ்சு புடுவேன் கோத்தாங்கோம்மால. வீட்டு பக்கம் வந்தீங்க கழுத்தை கடிச்சு கோதறி பிடிவேன் கோதறி. அட நீ என்னம்மா பேண்டவனை பிடிச்சு வெட்ட முடியாம பீய பிடிச்சு வெட்டிட்டு இருக்க? இதையா பேரு முதலாளி? இந்த கடைக்கு யாரையா முதலாளி? அவன் முதலாளி நீ முதலாளி? நீ வர மேடம், I am your only Adam. கேக்குற? அவன் வர மேடம், I am your only Adam. கேக்குற? ரெண்டு பேரும் மாறி மாறி வந்தா கன்ஃபியூஸ் ஆயிடுமா? உங்க ரெண்டு பேர்ல யாரு முதலாளின்னு முடிவு பண்ணீங்க. சுரேஜ் நிறைய ஆளு இன்னும் போயிட்டா வெட்டுறேன்டா, உன்னை குத்துறேன்டா. ஆளு ஆளு பாவண்டா, சின்சியர் அளவு பண்ணிடுடா. இது எங்க அப்பா கட்டிக்க போறேன்னா? சரி சரி ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டாரு. பார்த்தா இன்னைக்கு நம்ம நடக்குமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. வெளியா இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், உள்ள இருந்து அமரம் பாத்துக்குவான். நட்புல என்னைக்குமே துரோகம் பண்ணாதீங்க. துரோகம் பண்ணா நட்பே கிடையாது. நட்புல துரோகம் பண்றீங்களே, கடைசி துரோகம் பண்ற போனா நட்பே கிடையாது, துரோகம். I am your only Adam. ஐயா ஐயா, அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. ஐயோ, ட்ரீம் சாங் உள்ள போயிட போறாங்கப்பா. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, விடவே மாட்டேன். என் பேரு எஸ்டிஆர். பேப்பர் படிக்கிறப்பா அங்கிள், இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்கார். முதல் தடவை இருக்க இதோட 4வது தடவை எனக்கே போர் அடிச்சு போச்சு. நம்ம திரையரங்கு நிகழ்ச்சியில இயக்குனர் மாறன் இயக்கத்தை வெளியே வந்தாங்க. படத்தை பற்றி பார்க்கணும். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, விநாயகர் சதுர்த்தி சிறப்பு திரைப்படங்கள் வரும் வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி என்று காலை 11 மணிக்கு. மோரட்டு சிங்கல். டேலண்ட் வச்சிருக்கலாம், எங்கப்பா போவான்? டேலண்ட்
டேலண்ட் இருக்கணும் மதிங்கப்பா. ஷூட்டிங் முடிஞ்சோன்னு பக்கத்து ரூம்ல இருப்போம் இல்லையா, ஒரு 1.5 மணி நேரம் பேசுவாரு. இந்த மக அந்த கொஞ்சம் கேளு இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் என்ன ஒர்க் தெரியும். கேரவன்ல தான் தூங்கி இருப்பாரு ஃபுல்லா. இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் தான். அத மக சொல்ற ஒருத்தர் ஒரு படகு மாதிரி திருப்பி போட்டு உட்காந்து போடுறாரு. அது என்னன்னு பார்த்தியா? என்ன ஆமை ஓடு ஆமை ஓட்ட திருப்பி மலாக்கு போட்டு ஒரு ஆள் உட்காந்து பயணம் பண்ணி போகிறாரு. Hello everyone, Namadhan Gauri and hello MGs. We have the President of Finland. Ask him a question. Can you hear me? Ask him a question. Give you a long answer. Ask this gentleman a question. நிச்சயம் அந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினோடையோ வாழ்க்கை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு போறிய லூசு போயிடலாம். எனக்கு ஒரு மைல் தெரியாது. எனக்கு செத்த போயிடலாம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, ஆட்டு கொட்டைய முட்டைக்குள்ள போட்டு ரெண்டுத்தையும் கலந்து முட்டைக்குள் கொட்டைய செய்ய போறோம். அது ஆட்டு கொட்டைய வச்சு வேற லெவல்ல நீங்க செய்ய போறோம். வேற வழி இல்ல, சிச்சுவேஷனுக்கு லவ் பண்ணிக்கிறேன்றதே இருந்து அது வரையும் தான் தெரியும். அதுக்கப்புறம் நேத்து ஒண்ணு சொல்றாங்க, பெஞ்சுன்னு ஒண்ணு இருக்குது. அது என்னப்பா பெஞ்சுனா துண்டு போட்டு வைக்கிறதான். அடுத்து எவன் கிளம்புவேன் துண்டு போட்டு வச்சுக்கிற மாதிரி பெஞ்சான். எவன் கலடுறானா இவன் போய் உள்ள போட்டுக்கிறது. இப்ப இது என்னது கோஸ்டிங்னு ஒண்ணு இருக்குங்கிறது. திடீர்னு நல்லா பேசுவாங்க, லவ் பண்ணுவாங்க, அடுத்த நாள் அவங்க இருக்கேன் அவங்க இருக்கேன். இது கோஸ்டிங். ஆமா, லவ்விங் மட்டும். ஏன்னா லவ்விங் பண்ண அதே மேரேஜிங் பண்ண. நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. மழை